நீங்க ரேட் ரொம்ப கம்மியா ஒரு இடம் பாக்குறீங்க, அதுவும் அது இன்வெஸ்ட்மெண்ட்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லப்பா நான் வீடு கட்டுறேன் எனக்கு உடனே வாடகை வருமானம் வர்ற மாதிரி ஒரு நல்ல இடம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த லேண்ட்ல இருந்து எக்ஸாக்டா செங்கல்பேட்டு ரயில்வே ஸ்டேஷன் நீங்க வெறும் 5 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செங்கல்பேட்டு பஸ் ஸ்டாண்டையும் உங்களால 5 கிலோமீட்டர் பண்ணிக்க முடியும். நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள வந்து தான் இங்க வர மாதிரி இருக்கும். சோ அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ப்ராஜெக்ட் growth எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டில ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபாய் போய்கிட்டு இருக்குது. இந்த லேண்டோட சரௌண்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் 2500 ரூபாய் வரை போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட 30 வருஷம் ஆனிவர்சரி அப்படின்றனால இப்போ இவங்க எக்ஸ்பிரஸ் ஆஃபர் அப்படின்ற பேர்ல ஒரு சூப்பரான ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபர் மூலமா 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் இல்ல கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இங்க ரேட் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1500 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. நீங்க ஸ்பாட்லயே 1 லட்சம் ரூபாய் கொடுத்து புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிராம் கோல்டு கடன் தர்றாங்க. பொதுவா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பக்கத்துல இடம் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா அப்படி இடம் கிடைச்சாலுமே ரேட் சும்மா தாறுமாறதா இருக்கும். ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பக்கத்துல வெறும் 9 லட்சம் ரூபாய்க்கு இங்க நீங்க இடம் வாங்கிக்க முடியும். இடம் மட்டும் இல்லங்க, இடத்தோட தனி வீடு பாத்தீங்க அப்படின்னா 35 லட்சம் ரூபாய்க்கு இவங்க கட்டி தர்றாங்க. அவ்வளவு வெளியே வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு பாக்கியா ஹோம்ஸ் அப்படி நிறுவனம் தான் டெவலப் பண்ணிருக்காங்க. பாக்கியா ஹோம்ஸ்ல நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்ரீ பாலாஜி நகர் அப்படின்றத இந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல தான் லொகேட்டா இருக்குது. அப்படி எங்கப்பா லொகேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி. செங்கல்பட்டு இருக்கக்கூடிய மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு ரொம்ப 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 க்ளோஸ்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. சோ அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ப்ராஜெக்ட் growth எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பக்கத்துல லொகேட்டா இருக்கு. அப்ப ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க எக்ஸ்பிரஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரும் போட்டிருக்காங்க. அதன் மூலியமாகவே இன்னுமே அதிகமா டிஸ்கவுண்ட் பண்ணி கம்மியா கொடுக்குறாங்க. சோ ரேட் எவ்வளவு, ஆஃபர் மூலியமா எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிதான் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட அமெனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச்சும் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம ஆர்ச்ல இருந்து ப்ராஜெக்ட்ல வரும்போது உள்ளுக்கு நம்மளுக்கு பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க. அதாவது 24 அடி 30 அடி 33 அடி அப்படின்னு சொல்லி பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தமா 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அதாவது ஃப்ரண்ட்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துக்க முடியும். அதே மாதிரி ப்ராஜெக்ட்க்கு பேக் சைடு பாத்தீங்க அப்படினாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 24/7 செக்யூரிட்டியும் இருக்காங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள பார்க்கும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் மொத்தமா 3 ஏக்கர்ல 76 பிளாட்டா டெவலப் பண்ணிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 25 பிளாட்டுக்கு மேல ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிருச்சு. சோ இந்த 25 பிளாட்லயும் பாத்தீங்க அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா பின்னாடி வீடும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே போனீங்க அப்படின்னா சுத்தியும் வீடுகளா தான் இருக்கும். அவ்வளவு ஏங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள வந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு குடியிருப்புக்கு மத்தியில இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய விடவே இல்லை. இந்த அளவுக்கு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன ஹைலைட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல ரொம்ப 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 க்ளோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குது. இது இல்லாம செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த ப்ராஜெக்ட் இருந்து எக்ஸாக்டா ஒரு 5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டையும் உங்களால ஒரு 5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். இது இல்லாம பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்குது. இந்த அளவுக்கு நல்ல கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது. அதனால உங்களுக்கு கனெக்டிவிட்டியை பத்தி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. ஓகேப்பா, இந்த ப்ராஜெக்ட் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்குது. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. குடியிருப்புக்கு மத்தியில இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுப்பா போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பக்கத்துல எவ்வளவு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்சு 4000 ரூபாய்க்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் 2500 ரூபாய் போய்கிட்டு இருக்குது. அதுதான் இந்த ப்ராஜெக்டோட மார்க்கெட் வேல்யூ. ஆனா இவங்க அதையுமே குறைஞ்சு 2100 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த பாக்கியா ஹோம்ஸோட 30வது ஆனிவர்சரி அப்படின்ற காரணத்தினால எக்ஸ்பிரஸ் ஆஃபர் அப்படின்ற ஒரு ஆஃபர் மூலமா இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வெறும் 1500 ரூபாய் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கூட சின்னதா ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜும் வரும். ஸோ 1500 ரூபாய் அப்படின்றது மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு பக்கத்துல உங்களால ஒரு இடத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இவங்க அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட்டை நீங்க வாங்குற மாதிரி அப்படின்னா உங்க கையில ஒரு 9 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும். இல்லப்பா எனக்கு இடத்தோட தனி வீடு கட்டி தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டி கொடுப்பாங்க. 35 லட்சம் ரூபாயில இடத்தோட தனி வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதுவுமே 1 BHK கிடையாதுங்க, 2 BHK பாத்தீங்க
அப்படின்னா வெறும் 35 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா, இங்க நான் உடனே வீடு கட்டி குடியேறேன் அப்படின்னா எனக்கு தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பக்கத்துல கொலம்பியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸா தான் இருக்குது. இது இல்லாம பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூலும் க்ளோஸ்ல இருக்குது. மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி ஸ்கூலும் பாத்தீங்க அப்படின்னா உள்ளதான் இருக்குது. இது இல்லாம சிஎஸ்ஐ ஹையர் செகண்டரி ஸ்கூலும் உள்ள இருக்குது. விகாஸ் மந்த்ரா பப்ளிக் ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. காலேஜை பொறுத்தவரை அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஏஆர்எஸ் காலேஜ், கவர்மெண்டோட லா காலேஜ், இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்குது. இல்ல வேலை வாய்ப்பு ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ், ஐபிஎம், டிசிஎஸ், விப்ரோ, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா வேர்சிட்டிக்குள்ளே இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த இடத்துல எந்த ஒரு பஞ்சமுமே கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் பக்கத்துல இருக்க காரணத்தினால இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜுமே இருக்குது. அது என்ன அப்படின்னா ரெண்டல் இன்கம். ஸோ நீங்க இங்க உடனே வீடு கட்டி நீங்க வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா பக்கத்தில் எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் மற்றும் காலேஜ் இருக்க காரணத்தினால இங்கே நல்லாவே வாடகை வருமானமும் வரும். ஸோ ரெண்டல் இன்கமும் இங்கே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அதனால நீங்க இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடுற நோக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்டா இருக்கும். ஸோ ஃபைனலா பார்க்கும்பொழுது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் வாங்குறேன், அதுவும் ரேட் ரொம்ப கம்மியா வாங்கணும் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். உடனே வீடு கட்டி குடியேறணும். என்னோட ஜாப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு சரௌண்டிங், மஹிந்திரா வேர்சிட்டி சரௌண்டிங் இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்டா இருக்கும். இல்ல இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ அதனால இந்த சரௌண்டிங்ல நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுற ஐடியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணிக்கோங்க. இவங்களே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டிலே டிராப் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாவே சைட் விசிட்டுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இன்னுமே உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சோ மறக்காம கால் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்களோட பை பை. See you.